தமிழர்களின் வழிபாடுகளில் மரபு நீட்சிதான் இந்த புரவிகள். நமது தெய்வங்களே முன்னிட்டு நமக்கு நல்லதான செய்யணும். முன்னோர் வழிபாடு, எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், இப்படியாக வழிபாடுகளின் நீட்சியில் ஆன்மீகத்தை முன்னிறுத்திய வாழ்க்கைக்கான ஒழுங்குமுறைகள் இயல்பாகவே பிடிக்கப்படுகின்றன. எல்லை தெய்வங்களை கடக்கும் போது இயல்பாகவே ஒரு பயபக்தி தொற்றிக்கொள்கிறது. அவசர கதியில் வேலைக்கு புறப்பட்டால் கூட காவல் தெய்வங்களை கடக்கும் போது கைலியை இறக்கிவிட்டு ஒரு கும்பிடு போட்டு பயபக்தியோடு கடப்பதை கிராமங்களில் இயல்பாகவே பார்க்கலாம். என்ன நம்ம நினச்சி வேண்டி இருக்கிறோமோ அதை நல்லபடியாக நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லபடியாக முடிஞ்ச பிற்பாடு நம்ம நினச்ச காரியத்தை செஞ்சுட்டு போகணும். நினைச்ச காரியம் வெற்றியாகும். புரவி என்பது குதிரை. புரவி எடுத்தல் எனும் ஒரு நியதியை நிறுவி புரவி எனும் சொல்லை காத்து காலங்காலமாக கடக்க செய்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். குதிரை என்றதும் அதன் துரித வேகமும் ஆற்றலும் தான் நினைவுக்கு வரும். அதே போல மனிதன் வேகத்தோடும் உழைப்பவனாகவும் இருக்க வேண்டும். என்னதான் இந்த புரவிகள் வேகத்தோடு இருந்தாலும் காவல் தெய்வத்தின் முன் கட்டுப்பட்டு இருப்பது போல நல்ல சிந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை மனிதனுக்கு நினைவுபடுத்தும் விதமாக இப்படி நிறுவி வழிபடும் வழக்கத்தை வழி வழியாக கடத்தியிருக்கிறார்கள். குதிரையின் இயல்பு பின்னங்காலால் உதைத்து தூக்கி எறிவது. அதே போல மக்கள் துர்சிந்தனைகளை, தீமைகளை, கஷ்டங்களை எட்டி உதறி தள்ளி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதை இந்த வழமைகள் நமக்கு கற்றுத்தருகின்றன. அதையும் மீறி தாங்கவே முடியாத மனபாரங்களை புரவி வடிவில் எடுத்து காவல் தெய்வங்களின் முன் நிறுத்தினால் இந்த முன்னோடி தெய்வங்கள் எந்த தீங்கு திசையும் வராமல் தங்களை பாதுகாக்கும் எனும் மன தைரியத்தோடு வாழ நம்பிக்கையை விதைத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். வெட்ட வெளியில் வைக்கப்படும் இப்புரவிகள் நாளடைவில் மழையில் கரைவதைப் போல தங்கள் இடர்கள், துன்பங்கள் கரைந்துவிடும் என்பது ஐதீகம். மக்களுக்கு நல்லபடியாக விடுங்க, கல்யாணம் பண்ணணும், மயனுக்கு ஒரு குழந்தைபடி பிறக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சிக்கு சிறங்கலாமல் காப்பாற்றி கொடுங்க. அதோட அந்த கொரோனாவையும் விலக்கி கொடுங்க, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாச்சாமி அடைச்சிருக்கீங்க. கேட்டு அடைச்சிருக்கோம். கொரோனாவும் நாங்கள் இருக்கலை. நாங்களும் விளக்க போட்டு எல்லாருமே இருந்தாங்க. நாங்களும் கிணறு திறந்து விளக்க போட்டு போயிருவோம். அவங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வருவாங்க. அப்புறம் கோயில் இதாக இருந்தாங்க. இந்த மாசுக்கு போட்டு வந்து இந்த போலீஸ்லாம் வந்து வீட்டுலேயே போவாங்க. சாமி எங்களையும் பார்த்தாங்க. பரவாயில்லம்மா, நீங்கள் மாசுக்கெல்லாம் போட்டு இன்னும் கிராமத்துலேயே இருந்து சாமி கும்பிடுறீங்க அப்படின்ட்டு போனாங்க. அது கூட நினைச்சு மாறாக்கா அவனுக்கு நிலமலை வாட்டி போடுவாங்க. நினைச்ச காரியம் வெற்றி ஆகும். நல்லதே நடக்கும். ஐயாவை நினைச்சு கோவில் நினைச்சிட்டு போனாலே அது நல்லபடியாக. நீங்கள் வந்து வேண்டப்போ என்ன சொல்லி வேண்டுவீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா வைங்க, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். அந்த இடத்துல நாங்கள் மக்கள் நல்லா இருந்தாலே நம்மளும் எல்லாத்தையும். இப்போ வந்து சாமி, இப்போ முருகன் சாமி கும்பிட்றோம். இவங்களை எப்படி நீங்கள் கூப்பிடுவீங்க? மாராசா, கௌரி மராசா எல்லாத்தையும் நல்லா வைங்க, எங்களையும் நல்லா விடுவீங்க, காலேஜ் சோத்தை கொடுத்து நல்ல வித்தியை கொடுத்து பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்து செல்வத்தை கொடுத்து சீரும் சிறப்புமாக இருக்கணும் அப்படின்னு கும்பிட்டுருக்கோம். உங்கள் ராஜா வந்து உங்களை எல்லாம் இன்னும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. எப்பயும் காப்பாற்றுவாங்க. எப்பயும் எங்கள் ஊர் மக்கள், உலக மக்கள் நம்மளை கூட கைவிட மாட்டார். எப்பயும் காப்பாற்றுவார்.